மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் இன்னும் விலகாத நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக ஒரு புதிய மற்றும் மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். தென் கரோலினா பயணத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ஈரான் தற்போது ஒரு ஒப்பந்தத்தை எட்ட விரும்பினாலும் அமெரிக்கா எதிர்பார்க்கும் சரியான ஒப்பந்தத்திற்கு அவர்கள் இன்னும் தயாராகவில்லை என்று தெரிவித்துள்ளார். ஈரானின் தற்போதைய நிலையை மிக கடுமையாக சாடிய அவர், அந்த நாட்டிடம் தற்போது பணம் இல்லை, அவர்களின் கடற்படை மற்றும் வான்படை சிதைக்கப்பட்டுவிட்டது, வீரர்களுக்கும் போலீசாருக்கும் சம்பளம் வழங்கக்கூட வழியில்லாமல் 350% பணவீக்கத்தில் அந்த நாடு தத்தளிக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். மிக முக்கியமாக உலக வர்த்தகத்தின் உயிர் நாடையாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதி மற்றும் ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியமும் இப்போது அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஈரானின் இராணுவ கட்டமைப்பு மற்றும் தலைமைத்துவம் அழிக்கப்பட்டு விட்டதாக கூறிய அவர், அணு ஆயுதம் தயாரிக்க ஈரானை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதனை ஒரு பொருளாதார டீ-டே என்று வர்ணித்துள்ள ட்ரம்ப், ஈரானுக்கு எண்ணெய் கடத்தல் அல்லது நிதி பரிமாற்றம் என எந்த வகையிலும் உதவும் நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்துள்ளார். ஈரானை தனிமைப்படுத்த அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அனைத்தும் கைகோர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் இந்த அதிரடி மிரட்டல்களுக்கு ஈரான் தரப்பில் இருந்து மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை பழகி போன ஒரு பழைய திரைப்படத்தோடு ஒப்பிட்டு கிண்டல் செய்துள்ளார். கடந்த 14 ஆண்டுகளில் அமெரிக்கா விதித்த எந்த ஒரு பொருளாதார தடையும் ஈரானை பணிய வைக்கவில்லை என்றும் தற்போதைய இந்த மிரட்டலும் தோல்வியிலேயே முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா தனது உள்நாட்டு பொருளாதார பிரச்சினைகளில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இத்தகைய மிரட்டல்களை விடுத்து வருவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மறுபுறம் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும் என்றால் அமெரிக்கா தனது முற்றுகையை கைவிட்டு முடக்கப்பட்ட ஈரானின் சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் காலிஃபாஃப் நிபந்தனை விடுத்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் முடங்கி கிடக்க, மறுபுறம் பொருளாதார போர் உச்சத்தை எட்டியிருப்பது சர்வதேச சந்தையில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் இந்த முட்டுக்கட்டை உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் அச்சத்துடன் கவனித்து வருகின்றன.